நாளையில் நாம் எல்லாரும் குடும்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் எழுப்புதல் வரும்படியாக யோசுவா சொன்னது போல் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போம். இந்த வார்த்தையை சொல்லி நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் சேர்ந்து முதல்ல ஜெபம் பண்ணுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போம். வேறு எங்கேயும் யாரையும் செவிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும். எல்லோரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே செவிப்போம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரே செவிக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஜெபம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே செவிப்போம். ஆமென், 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 ஆமென். கர்த்தரை செவிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் உள்ள எல்லாருடைய பெயர்களையும் நினைவுபடுத்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அவங்க கர்த்தரை சேவித்தாலும், ஒருவேளை இனிமேல் தான் சேவிக்க போகிறா இருந்தாலும் சேர்ந்து நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் ஜெபத்தை கேட்டு நானும் என் வீட்டாருமோ என்ற வார்த்தையின்படி நாம் எல்லாரும், நம்முடைய குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து இணைந்து முழுமையாக 100க்கு 100 கர்த்தரையே சேவிக்கும் பாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தரப்போகிறபடியினால கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பு ஓசியா 8வது அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது வாசிப்போம். ஓசியா 8:1. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்களின் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல. அடுத்த ஜெப குறிப்பு, நம்முடைய குடும்பங்களில் சில குறைகள் இருக்குது. எல்லாருடைய குடும்பங்கள்லேயும் சில குறைகள். அந்த குறைகளுடைய விளைவு என்னன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு மேலே யார் வரா? சத்துரு கழுகு போல பறந்து வருகிறான். கழுகு மேலே தான் பறக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நம்முடைய வீட்டின் மேலே சத்துரு சாத்தான் பறந்து வரான். பறந்து வருவானால் அவனால் நமக்கு ஆசீர்வாதம் வராது, இடைஞ்சல்கள் இருக்கும். இப்போ அப்படி யார் யார் வீட்டுக்கு மேலெல்லாம் சத்துரு கழுகை போல் பறந்து வரானோ, இந்த தியான முகாமில் அது எல்லாம் அழிக்கப்படும்படியாக எல்லாரும் இணைந்தே சத்தமாக ஜெபம் பண்ணணும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கிற நேரம் எல்லாருமா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது நம்முடைய வீட்டுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை வர விடாதபடி சத்துரு தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம், எல்லாரும் ஜெபம். எல்லார் வீட்டின் மேலேயும் சத்துரு கழுகை போல பறந்து கொண்டு இருக்கிறான்.
சில நேரங்களில் நம்முடைய வீடுகளில் இன்னும் விடுதலை கிடையாமல் இருக்கலாம். எல்லோரும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு பெரிய மாற்றங்களை செய்வார். எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டின் மேலே பறந்து கொண்டிருக்கிற கழுகு போல பறந்து கொண்டிருக்கிற சாத்தான் சத்துருடைய கிரியைகளை அழித்து போடும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லோரும் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதபடி நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நல்ல பதில் அளிப்பதற்காக ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லிடுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை நம்முடைய வீட்டின் மேல் பறந்து கொண்டிருந்து நமக்கு இடையூறு உண்டாக்கின சத்துரு இனி நம்முடைய வீடுகளின் மேல் பறக்க முடியாதபடி ஆண்டவர் கிருபை செய்வதற்காக ஆண்டவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லுவோம். ஆமேன், 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 ஆமேன். சோத்திரம், ஆமேன். சோத்திரம் ஐயா, சோத்திரம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி மாறி ஆழ்வரை உறக்கம் தெளிவோம், உற்சாகம் இன்னொரு ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம். ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 13. உன் பிள்ளைகள் எல்லோரும் நம்மால் அல்ல, யாரால்? கர்த்தரால் போய். பிள்ளைகள் எத்தனை பேர் சின்ன குடும்பமாக இருந்தாலும் சரி, நிறைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லோரும் யாரையே சேவிப்பாங்க? ஜெபம் பண்ணுவோமா? என் பிள்ளைக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரியலன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் அப்படி எண்ணங்கள் வருது. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகள் எல்லாரும், சில நேரத்தில் பிள்ளைகள் மட்டும் படிப்போம், ஆனால் வேதவசனம் அப்படி இல்லை. பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார். ஜெபம் பண்ண ஆரம்பிப்போமா? ஒரு பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நம்ம எல்லோரும் ஜெபிக்க தொடங்குவோமா? எல்லோரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமேன், 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 ஆமேன். பிள்ளைகளை எல்லாரும் வசனத்தை மாற்றாமல் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே நம்ம சொல்லுவோம். பிள்ளைகள் எல்லாரும், அந்தந்த பெற்றோருக்கு தான் தெரியும் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, வீட்டு சூழ்நிலை என்னங்கிறது. நம்ம எல்லோரும் வேதனையோடு தான் வந்திருப்போம். ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். சமாதானம் இல்லையேன்னு சொல்லி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாற்றி சமாதானத்தை கொடுத்து சமாதானம் பெரிதாக இருக்கும்படி. ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம போதிக்க வேண்டாம். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேக்காங்க அப்படிம்பாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், ஆனால் எல்லாம் தெளிவாக இருக்கும். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாதபடி நம்முடைய பிள்ளைகளை எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க போகிறபடினாலும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்படியாக. ஆக எந்த வீட்டில் சமாதானம் பிள்ளைகளால் இல்லையோ அந்த வீட்டுக்கு தேவ சமாதானம் நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக இறங்கும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு விட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதே ஏசாயா 54வது அதிகாரம் கடைசி வசனத்தில் படிக்கும்போது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விடுதலையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெப நேரம் இது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நமக்கு விரோதமாக நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் அநேக ஆயுதங்கள் உருவாகிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு ஆயுதம் கூட நமக்கு விரோதமாய் உருவாக்க விடாதபடி
ஜெயம் கொடுக்க விடாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்ய முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? தொழிலுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, போக்குவரத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக, குடும்பத்தில் நடக்க வேண்டிய நன்மையான காரியங்கள் நடக்க முடியாதபடி பல விஷயங்களில் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகுது. அதுக்காக தான் ஜெபிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். ஜெபிக்கத்தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம எல்லோரும். ஆமேன், 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 ஆமேன். சோதரம், சோதரம். ஆமேன். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாக, எந்த மந்திரவாத சக்திகளானாலும், பில்லிசனியை குட்டு கட்டுகளானாலும் எல்லாவற்றையும் தேவன் நொறுக்கிப்படும்படியாக. ஆமேன், 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 ஆமேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல். ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற வியாதி படுக்கையோடு கஷ்டப்படுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதங்களில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 41 3வது வசனம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். கர்த்தர் தாங்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அப்படியே தூக்கி விட்டுருவார். வியாதி படுக்கை மாறி போயிடும், வியாதி மாறி போயிடும், எல்லாம் உடைஞ்சு போயிடும். இப்படி நடக்கணும். கட்டாயம் நம்முடைய வீடுகளில் உள்ள வியாதிஸ்தர்கள் கட்டாயம் இருப்பாங்க. நாம் கூட அநேக வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணிடுமா எல்லோரும்? எல்லோரும் ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 41 3வது வசனத்தை சொல்லி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். விசுவாசம் வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். ஆமேன், 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 ஆமேன். சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். குடும்பங்களில் உள்ள வியாதி படுக்கையோடு வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும், நாம் கூட நிறைய வியாதிகளினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். யாராக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, படுக்கை மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இப்படி இருக்குது. ஆனால் நம்ம வீட்டை சிலர் எட்டி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், 5வது வசனம் யாராவது வாசிங்க. அவன் எப்போவும் சாவான். அவன் எப்போவும் சாவான். புதன்கிழமை சாவானா, வேலைக்கிழமை சாவான், எப்போ சாவான், இன்னும் சாவாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி இப்படி தான் உலக கண்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அவன் எப்பொழுது சாவான் என்று அவன் பேர் சாது மட்டுமில்லை, அவருடைய நல்ல பேரை என்ன செஞ்சிடணும், அழிஞ்சிட. நல்ல பேர் எப்போது அழியும் என்று அவங்க டியூட்டியெல்லாம் இப்படி தான். அவன் பேர் எப்போ அழியும், எப்பொழுது சாவான் என்று. நம்ம என்ன செய்யணும், பேரை அழிய விட்டுறக்கூடாது. இப்போ கூட செத்துடக்கூடாது யாரும். செத்தான இப்போ கூட யாரும் என்ன செய்யக்கூடாது. ஏன்னா இதுக்கு சவாலாக நம்மெல்லாம் நிற்கிறோம். ஆகையினால் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். 2வது வசனம் படிங்க. பார்த்தீங்களா, இப்படி கேரண்டியான வார்த்தைகள்லாம் நமக்கு இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் அவனை பாதுகாத்து உயிரோடு வைப்பார். பூமியிலே அவன் யாராக இருப்பான், பாக்கியவானாக இருப்பான். சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார்.
ஆகையினால நம்ம மறுபடியும் ஒரு முறை எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? படுக்கையில் மேல் வியாதியாகி கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அப்படி வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் அவன் எப்பொழுது சாவான் என்று அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சொல்லுறவங்க எண்ணங்கள்லாம் அடிபட்டு போயிடணும். எல்லாருக்கும் முன்னால் நம்ம தீர்க்க ஆயுசோடு வாழணும். கையில் பைபிளோடு எங்கேயும் எல்லா பக்கம் வரணும், போகணும், எல்லா பக்கமும் சாட்சி சொல்லணும், ஊழியம் செய்யணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். ஒரு முறை எல்லாருக்காவது ஜெபம் பண்ணிடுவோம். அந்த குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணிடுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென், 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 ஆமென். சோத்திரம். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். ஆமென், ஆமென். எல்லாரும் கொஞ்சம் சத்தமாக ஜெபம் பண்ணிடுவோம். அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வார்த்தையை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவன் எப்பொழுது சாவான், அவன் இப்போக்குள்ளே சாக மாட்டாங்க. நம்ம எப்பொழுது சாவான்னு சொல்லி சத்துரு கூட்டங்கள் உருவாக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு சாவு இப்போக்குள்ளே இல்லை, வசனம் இருக்குது. என்னை உயிரோடு ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவார். என் வியாதி படுக்கையெல்லாம் மாறி போயிடும். முன்னால் தான் அப்படி வியாதி படுக்கையிலே நேரம் காலம் செலவழிச்சு போச்சு. இனி நான் நல்லா ஜம்முன்னு இருந்து எங்கே வேணாலும் கிழக்க பார்க்க, மேற்கு பார்க்க, தெற்கு பார்க்க, வடக்கு பார்க்க, எல்லா திசையும் சுற்றி வந்து சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். ஆண்டவர் நம்முடைய வியாதி படுக்கையை மாற்றி எப்போது அவன் சாவான், அவன் பேர் என்றைக்கு அழியும்னு சொன்ன எண்ணங்கள் எல்லாம் நொறுக்கி போட்டதுக்காக ஒரு உற்சாகத்தோடு ஒரு கரங்களை தட்டு நடக்குமான்னு நினைக்காம ஸ்தோத்திரம். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் நமக்கு. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும் நமக்கு. எல்லாமே விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல. பிழையச் செய்யும் ஆண்டவர் நம்மை நன்றாக நடத்தணும், நன்றாக பலப்படுத்தணும், நன்றாக உபயோகப்படுத்தணும். அதுக்காக நாம் யாராவது ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆமென், ஆமென். சோத்திரம். நன்றாக ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். யாராவது ஜெபம். ஆமென், ஆமென், ஆமென். தாங்க. ஆமென். சோத்திரம். சில வரங்கள் ஆமென், ஆமென் வேணும். ஆமென், ஆமென். தாங்க ஆண்டவர். நன்றி. ஆமென், ஆமென். நிரப்புங்க ஏசப்பா. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இன்னொரு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். சோத்திரம், 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 சோத்திரம். ஆமென், 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 ஆமென். வரங்களை தாங்க. ஆமென், 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 ஆமென். தாங்க வரங்களை. சிறப்படுவதற்குரிய வரத்தை எங்களுக்கு தாரும். ஊழியத்தில் பயன்படுத்தக்கூடிய வரங்களை எங்களுக்கு தந்தருளும். ஆமென், ஆமென். இதெல்லாம் நமக்கு சேரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராக எழும்பும்போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு தந்தே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை நமக்கு உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே.
குறிப்பு நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் சிறப்படுவதற்கு, ஆமென். சிறப்படுவதற்கு என்ன அர்த்தம்னா பலப்படு. பலப்படுவதற்கு ஆமென். வரங்களும் நமக்கு வேணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமென், ஆமென். சில வரங்கள். ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே என்ன புரியணும்னு சொன்னால், ஸ்தோத்திரம். எனக்கு சொந்த உபயோகத்துக்காக நான் பயன்படுத்தும் எந்த வரம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாருங்கிறது நம்மளே ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிதானே? அப்போ அதை சொல்லியே நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த வரம் எனக்கு இருப்பதை உணர்கிறேன், ஆமென். இந்த வரம் என் மேல் கிரியை செய்யட்டும். ஆமென். கிரியை இது நம்மளை பலப்படுத்துவதற்கு இந்த வரம். அடுத்தது 9 வரங்கள் வேறு இருக்குது. ஆமென். அது நம்ம குடும்ப ரட்சிப்புக்கு, சபை ரட்சிப்புக்கு, ஐக்கிய ரட்சிப்புக்கு, ஊழியத்துக்கு, ஆத்ம ஆதாய பணிக்கு அந்த மீதி 9 ஆமென், ஆமென். வரங்களும் நம்ம கொடுக்கும். எல்லாம் நமக்கு வேணும். ஆமென், ஆமென், ஆமென். ஒன்று கூட எங்களுக்கு விட்டுறக்கூடாது ஆண்டவரே. ஆமென். நாங்கள் ஆவிக்குரியவங்க, ஆமென். நாங்கள் உலக மக்கள் அல்ல, இல்ல. மாம்சீக மக்கள் அல்ல. இன்றைக்கி ஜனங்கள் நம்மகிட்ட நிறைய காரியங்களை எதிர்பார்க்குறாங்க, ஜெபக்குறிப்பு கொடுக்காங்க. ஆமென். எல்லாம் நடக்கணும், எதுவும் நடக்காமல் என்ன செய்யக்கூடாது. போயிடக்கூடாது. அப்போ இப்படி வரங்கள் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். கொஞ்சம் முட்டு போட்டு ஜெபம் பண்ணிடுமா? உட்கார்ந்து ஜெபம் பண்ணிடுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வரங்கள் நீங்கள் சிறப்படுவதற்கு. நீங்கள் சிறப்படுது. ஆமென். ஆண்டவரே வரங்கள் ஸ்தோத்திரம். வேணும். ஆவிக்குரிய சில வரங்கள் எங்களுக்கு ஆமென். நான் பலப்படணும், நாங்கள் பலப்பட நிலைச்சு நிற்கணும், முடிவுரிந்து நிலைச்சு நிற்கணும், முடிவு வரைக்கும் நிலைக்கணும். வேதத்தின்படி நடக்கணும். ஆமென். வேதத்தின்படி நடக்கணும். ஆமென், ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. வரங்கள் வேணும். சில நீங்கள் சிறப்படுவதற்கு சிறப்படுவதற்கு சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி இருக்குது. ஆமென். இந்த வரங்களை தாங்க. உங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது நீங்கள் சொல்லணும், ஆமென், நான் சொல்லணும், ஆமென். எனக்கு சொந்த உபயோகத்துக்கு இந்த வரத்தை எனக்கு ஆண்டவர் தந்திருக்காருன்னு சொல்லி. ஆமென், ஆமென், ஆமென். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்னாலன்னு சொல்லும்போது ஆமென், ஆமென். அது வரும்போது தானாக நமக்கு புரிஞ்சுக்கிடும். ஆமென். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காலமும் இது இல்லை. இல்ல. ஆமென். நம்மளே கண்டுபிடிக்கணும், ஆமென். நம்மளே கண்டுபிடிக்கணும். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையெல்லாம் நமக்கு தரப்போவதற்காக ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உட்காருங்க. நாளிலும் இந்த 15, 16, 17 ஆகிய 3 நாட்களிலும் 34வது குடும்ப தியான முகாமை ஆரம்பித்து நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படி அண்ணன் சாம் அற்பராஜ் அண்ணன் அழைத்த போது அவர் எப்பொழுதும் மனமோந்து வந்தது போல் இன்றைக்கி அண்ணனும் அக்காலும் வந்திருக்காங்க. அவங்கள நாம் கரந்தட்டி வரவேற்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த நாட்கள் ஊழியத்தை பற்றி பல்விதமான காரியங்களை விசாரித்து ஜெபத்தோடு வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரையும் இயேசு நாமத்தில் எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று உம்மை பாடாத நாட்களிலே பாடலை தொடர்ந்து அண்ணன் ஆண்டுடைய செய்தியை சொல்லுக்கும்படி அன்போடு கேட்டோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, உம்மை பாடாத
பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரும் துருத்தில் என் அலைச்சல்களை எண்ணினீர். கண்ணீரும் துருத்தில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாரு யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன். உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பாடாத நாள் நமக்கு வேண்டாம். ஆமென். அவரை தேடாத நாள் நமக்கு வேண்டாம். ஆமென். அவரை பாடணும், தேடணும், அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாஞ்சையை பார்த்து, நம்முடைய மன விருப்பத்தை பார்த்து ஆமென். நமக்கு வரங்களை கொடுப்பார். ஆமென். வரங்கள் எல்லாம் வல்லமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் வந்துட்டோம். இனி மேலை நாட்டு மிஷினரிகள் வந்து நம்ம பகுதியில் ஊழியம் செய்ய போகிறது இல்ல, இல்லை. இனி அந்த ஸ்தானத்தில் யார் தான் உட்காந்துருக்கா? நம்மதான். ஆமென். ஒரு 5 பேரை கர்த்தர் எழுப்பியிருக்கார். ஆமென். 5 பேரை கர்த்தர் எழுப்பியிருக்கார். மீதி எல்லாம் ஆமென். 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 எல்லாரும் எழுப்பியிருக்காரு. ஆமென். இனி நீங்கள் உங்களுடைய யாராவது ஜோமனை வந்தால் இங்கே வரணுன்ட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அங்கே வச்சு என்ன செய்யணும்? நம்மளே ஜெபம் பண்ணி. உடனே சூட்டோட ஜெபம் பண்ணிடணும். ஆமென். ஆமென். அதுக்காகத்தான் நீங்கள் சிறப்படுவதற்காக ஆமென். உங்களில் சிலர் வரங்கள். ஆமென். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர் எனக்கு என்ன வரம், என் சொந்த உபயத்தில் நான் நிலைச்சி நிற்கிறதுக்கு வரவே. எனக்கு எந்த வரங்கிறதுக்கு வெளிப்படுத்துனா உங்களுக்கே நமக்கே வெளிப்படுத்துவார். ஆமென். 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 அது யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒரு கருத்து சொல்லிடுவாங்க. நமக்கே நம்மளே கால் ஊனி நிற்கணும். ஆமென். ஆமென். விசுவாச வாழ்க்கையில் ஊழிய பாதையில் நம்மளே கால் ஊனி நிற்கணுமே ஒழிய ஆமென். இன்னொருத்தரை சார்ந்து நம்ம வாழவே ஆமென். அல்லேலூயா. இந்த வரங்களை வாங்கிட்டோன்னு சொன்னால் இந்த வரங்களை தாங்க. இன்னும் ஆண்டவர் நமக்கு நிறைய வரங்களை தந்து ஆமென். நன்றாக நடத்துவார். ஆமென். அருமையான செய்தியை கேட்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். என்ன ஜெப குறிப்பிடா? அப்போ ஜெபம் பண்ண கொஞ்சம் ஞாபகம் சொல்லுங்க. அப்போ முதலாவது முதல்ல குடும்பம். குடும்பம். நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே கர்த்தரையே செய்வோம். நீங்கள் வேணால் எங்கிட்ட மட்டும் போங்க, நான் ஆண்டவரை தான் பற்றி கொள்வேன் அப்படின்னு சொல்லி அதனால் தனிச்சு இருக்கணும். ஆமென். நம்ம குடும்பம் ஒத்தையில் இருந்தாலும் பரவாயில்ல, தனிச்சு இருக்கணும், ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆமென். ஆண்டவர் கிரியை செய்வார். அடுத்த ஜெப குறிப்பு, சத்துரு கழுகு போல சத்துரு அப்படியே மேலே அடிக்கிறான், பறந்து பறந்து வாரான். குடும்பத்தில் சில குறைபாடு நிமித்தமாக சத்துரு வாரான். அவனை ஒடிச்சு அழிச்சு நொறுக்கி ஜெபம் வரமாட்டான். அல்லேலூயா. ஆமென். வேற ஜெப குறிப்பு என்ன ஜெபம் பண்ணணும்? பிள்ளைகள்லாம் கர்த்தரால் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய். உன் பிள்ளைகள் எல்லாரும்
ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. நமக்கு விரோதம் அதை ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிட்டோம். அடுத்த ஜெப குறிப்பு வந்து நமக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே விடும். ஆமென். அவனை என்னத்தையும் பண்ணிட்டு போகிறாங்க, அதை வச்சவங்கள தான் போய் பிடிக்க முடியும், நம்மளால ஒன்றும் முடியாது. அடுத்த ஜெப குறிப்பு ஆமென். ஆமென். ஆவி படுக்கையின் மேல் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியினர் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். இங்கே இப்படி நடக்கு. வெளியே இருந்த குரூப் என்ன பேசுன்னு சொன்னா, எப்பொழுது சாவான், அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போ அழியும், மொழிலாம் நல்லா முடிக்கானா கெட்ட மொழி முடிக்கானா, அவன் சாவான்ட்டு எப்போ அதை சாவான்னு சொல்லி எதிர்பார்த்துங்க. பேர் அழியும். இன்னும் பேர் ஆகிட்டுலாம் இருக்கான். பேர் என்ன செய்யணும்? அழியணும். ஆண்டவர் அவன் இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டார். இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்னும் வேற ஜெப குறிப்பு வரங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அவசரமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். இன்னும் விடாமல் கேட்கணும், விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஜெபிச்சு இந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வரம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்காருங்க தெளிவாக வச்சுக்கணும். அதை வச்சு ஜெபம் பண்ணும்போது மற்ற வரங்கள் செயல்படும். நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி அண்ணனுடைய செய்திக்காக நம்ம ஆயத்தப்படுவோம். ஒரு கீர்த்தனை பாடலில் உள்ள ஒரு பாடல் பாடுவோமா? இயேசுவே கிருபாசனபதி, இயேசுவே கிருபாசனபதியே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே கிருபா